மாதம்பட்டி ரங்கராஜ் என்னதான் படங்களில் ட்ரூ லவர் மாதிரி ஆக்ட் பண்ணாலும் ரியல் லைஃப்லயே ஒரு 2 மனைவி வச்சிருக்காருப்பா அப்படிங்கிற மாதிரிதான் ரசிகர்கள் எல்லாம் பேசினாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே பாத்தீங்கன்னா சமீபத்துல முதல் மனைவியோட ஒரு தனியார் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டப்ப எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா, ஆஹா திருந்திட்டாருப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், இதுக்கப்புறமா அது நல்லா இருங்க, அந்த பொண்ணை ஏமாத்துதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு கரிசனை காட்டினாங்க. ஆனா இப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது செகண்ட் மனைவி ஜாய் அவர்கள் இப்படி ஒரு ஸ்டோரியை போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு விசிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இதுல பார்க்கும்போது ராஹா ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதாவது பெண் குழந்தையோட பேரு. இதுல எனக்கு என்ன புரியலன்னா, இந்தியால குழந்தையோட ஜெண்டர் பாக்குறது இல்லீகல். இவங்க எப்படி பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை ஃபாரின்ல கூட விசிட் பண்ணி பார்த்திருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பத்தி எதை பத்தியுமே வாயவே திறக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன கேட்டாலும் நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைப்பேன், கமெண்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லாம் ஏன்டா பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மனைவி ஸ்ருதியோட கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்ல தான் இருக்கும், எல்லாம் திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் ஏமா உங்களோட தான் வாழ்ற, வெளியே வந்துருமா அப்படிங்கிற மாதிரி பர்சனல் அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜாய் பக்கம் வந்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இந்தியால பொம்பளைங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. இந்த பக்கம் விளையாடினது மாதம்பட்டி ரங்கராஜ் தான். ஆனா அவங்கள திட்டினதை விட ஜாயை போய் அதிகமா மக்கள் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பாவம், அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க? இப்ப அவங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு குடும்பத்தை கலைச்சிட்ட, கூட்ட எரிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அடுக்கடுக்கா ஸ்டோரியும் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் இதை பத்தி பதில் சொல்லாம அவரு எஸ்கேப் ஆயிட்டு தான் இருக்கிறாரு. இதை பத்தி ஏன் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு, எதுவும் பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. உண்மை என்னன்னா, நீங்க ஒரு 10 நாள் பேசுவீங்க, 15 நாள் பேசுவீங்க, அதுக்கப்புறம் இவன் பதில் சொல்ல மாட்டான்பா, வேற ரூமர் வேற காசிப் இருந்தா நம்ம அந்த பக்கம் போலாம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் திசை திரும்பிடுவாங்க அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் இதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இந்த வீடியோ பத்தி உங்களோட பதிவுகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.